எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சரியாக போகிறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சுடர்கிட்ட 4 பசங்களும் வந்து பேசுகிறாங்க. நம்ம ஸ்னேஷ்னரிக்கு தானே போகிறோம் ஜாமான் வாங்கலான்னு. நடந்து போகலாமா? எப்போ பார்த்தாலும் காரில் போயிட்டு வந்தா போர் அடிக்குது. வாக் பண்ணிட்டு வந்தா நல்லாயிருக்கும். உங்கள் அப்பா எதுவாக இருந்தாலும் காரில் தான் போகணும், அதுவும் வெளியில் போனால் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் அபி பெர்மிஷன்லாம் கேட்காத. உங்கள் அப்பா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கலாம் முடியாது. அதெல்லாம் இல்லை, இந்த வாட்டி காரில் போக இங்கே யாருக்கும் பிடிக்கல. அஞ்சலி நீ சொன்னாதான் கேட்பா. என்ன சொல்கிற? உனக்கு எப்படி போகணும்? அபி சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, நம்ம நடந்து தான் போகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து சரி எல்லாரும் சொல்கிறீங்க நடந்தே போகலான்னு சுடர் வந்து சொல்லிடுறாங்க போல இருக்கு. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டா, இல்லை இல்லை நிச்சயம் வந்து அப்பா நானே வந்துடுறேன், என் பசங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அப்பா சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சிரிச்ச முகமாக வந்து நடந்து வந்து போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே சூப்பராக அற்புதமாக இருந்துச்சு. கடைக்கு வந்து போகிறாங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கவின் வந்து ட்ராயிங் வரைகிறதுக்கு நோட்டு வந்து வாங்குறாங்க. அஞ்சலி வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வெளியில் வந்து போகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சு தராங்க. நம்ம சுடர் பென்சில் பாக்ஸ் இருக்கான்னு நம்ம அபி வந்து கேட்குறாங்க. பென்சில் பாக்ஸ் வாங்கும்போது ஆப்போசிட்டில் அந்த மனோகரியோட அசிஸ்டண்ட்டை வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து போகிறாங்க. இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லும் போது தான் இந்துமதியை அமுச்சு வச்சாங்களே அவங்கள தான் பார்க்குறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம அபி வந்து பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் அப்படியே வந்து வெளியில் வந்து அந்த பென்சில் பாக்ஸை வந்து ஷார்ப்னரை வச்சு அப்படியே சீவிட்டு அப்படியே மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் மனோகரியோட சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தண்ணி எல்லாம் வச்சு என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்துமதி ஆவி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் வந்து நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்களே, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அபி தனியாக போகாதம்மான்னு சொல்லி இந்துமதி ஆவி வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த சாமியார் வந்து என்னமோ பண்ணதுனால அப்படியே நிற்கிறாங்க. நின்ன இடத்துலேருந்து அவங்களால நவர முடியாத மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல குழந்தைங்க வந்து பேசுகிறாங்க. அபி எங்கே போனா? சுடருக்கும் வந்து ஒரே சந்தேகமாக போச்சு. அப்போனா நீங்கள் இங்கே தான் இருக்கணும், பசங்களை வெளியில் விட்டுறாதீங்க, நான் அபியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே சுடர் மட்டுக்கு மாதம் வெளில வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அபி. ஏண்டா நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா அது நம்மள நிற்க சொல்கிறது? என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? எங்கள் அம்மா ஏண்டா பத்திரமா வந்து அமுச்சு வச்ச? உனக்கு எப்படா மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா? இப்படி சிரிச்ச முகமாக இருக்க எங்கள் அம்மா அமுச்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னென்ன என்ன பொண்ணுன்னு இது? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொண்ணை பார்த்தோமா? சரியா ஞாபகத்துக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப இந்துமதி ஆவி வந்து இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற அபி? ஒன்றும் புரியலையே. அப்போனா இவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அங்கே யதார்த்தமாக நடக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆமாம் நான் தான் உங்கள் அம்மா வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டேன், நீ எழிலோட பொண்ணு இல்லை, இந்துமதியோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அபிக்கு தெரிகிற விஷயம் கூட எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி இந்துமதி வந்து அப்படியே நிற்கிறாங்க. வேணாமா பிரச்சனையாயிட போதுமா, ஓடி வந்துருமான்னு சொல்லி இந்துமதி வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டே வந்து அப்படியே பேச முடியாமல் வந்து கை காலை வந்து லைட்டாக வந்து ஆட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பென்சிலை வச்சு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மனோகரியோட அசிஸ்டண்ட்டை அவங்க ஒரு பக்கம் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கன்னத்தில் வந்து பொழிச்சுன்னு அடித்ததுனால அபி மாட்டுக்கும் நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க போல இருக்கு. இவளை முதல்ல வண்டியில் எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் வந்து அபியை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்துடுறாங்க. சுடர் வந்தோன்னே வந்து இந்துமதியை தொட்டோன்னே இந்துமதி வந்து சுடருக்குள்ளே போனோன்னே அவங்களுக்கு சக்தி எல்லாம் பல மடங்கு பெருகிடுச்சு. வண்டி ஏறானோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா நம்ம இந்துமதி வந்து காரை வந்து கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க. டயர் வந்து சுற்றுது, ஆனால் கார் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஆனால் டயர் மூவ் ஆகுதுண்ணே, பின்னாடி பாருங்கண்ணே புகையெல்லாம் வருது, ஆனால் என்னடா பண்ணுறது வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தா 2 அசிஸ்டண்ட் வந்து வராங்க. அந்த மனோகரியோட 2-3 அசிஸ்டண்ட்டோட தான் வந்திருக்காரு போல இருக்கு. அவரை வந்து பந்தாடுறாங்க. அடிக்கலான்னு வரத்துக்குள்ளேயே வந்து அவங்க 10 அடி தாண்டி வந்து பறந்து பறந்து கீழே விழுவுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா நடக்குது? இப்படி வந்து பொத்து பொத்துன்னு விழுவுறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னத்தை தான் கற்றுக் கொடுத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயினான ஆள் வந்து இறங்கினோன்னே அப்படியே வந்து இந்துமதி ஆவி வந்து அப்படியே முறைக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு வந்து இந்துமதியாக தான் தெரிஞ்சாங்க அந்த இடத்துல. உடனே டேய் வந்துருங்கடா, இவ எப்பயோ வந்து போனவடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து திடுபுடுன்னு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பசங்களும் வந்து பின்னாடியே வந்துடுறாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சா? அபிக்கு என்னாச்சு? முதல்ல வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க.
என்ன சுடர் பொறுப்பா நீ நடந்துப்பியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம எழிலு. உன்னை நம்பி பசங்களை நான் எங்கே வேணாலும் தனியாக விடுவேன். ஏன்னா நீ அவ்வளோ பொறுமைசாலி. பசங்களை வந்து பார்த்துக்கிறதுல ஒன்று அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எழில் ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அபி வந்து எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சோன்னு வந்து என்ன நடந்துச்சுமா, நீ எப்படிம்மா வந்து ரோட்டில் அசந்து தூங்குன. அப்பா நான் வந்து ஒரு ரவுடி வந்து பார்த்தேன். நீ ஏம்மா பார்த்த, அவங்க தான்ப்பா என்னை அடிச்சாங்க. என்னது அடிச்சாங்களா, என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் புரியலையே, எந்த ரவுடிமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எழிலுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம தான் தடுமாட்டத்தில் வந்து இருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அபி வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம அம்மா அனுப்பிச்சி வச்சாங்களே அவங்கள பார்த்தேன். என்ன அபி, அவங்கள பார்த்தேன்னா நீயே வந்து அவங்கள அடிக்கலான்னு போன, அவங்களால உனக்கு பிரச்சனை வந்துடும்னு உனக்கு தோணாதா? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் டேடி எனக்கு அது மாதிரி ஆங்கிள்லேயே யோசிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அம்மாவை அனுப்பிச்சி வச்சவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஆதங்கப்பட்டு அவனை அடிக்கலான்னு போனேன். ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலை. பதிலுக்கு அவன் என்ன அடித்தான், நான் வந்து அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இப்படி இருந்துட்டு என்னால் முடியலையப்பா அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கிறப்ப நம்ம எழில் வந்து சுடர் என்னை மன்னிச்சிருமா, நீ வந்து பசங்களுக்கு எப்போதுமே வந்து நல்லது தான் செய்வேன், இன்னமும் நீ நல்லது தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலையம்மா அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசுகிறாங்க. உடனே நம்ம இந்துமதி ஆவி வந்து கையை வந்து இறக்குறாங்க. ஏன்னா இன்னமும் நம்ம சுடர் உடம்புக்குள்ளே இந்துமதி ஆவி தான் இருக்காங்க. இந்துமதி ஆவி தான் எழில் வந்து கையெடுத்து கும்பிட்டோன்னா அப்படி இறங்குறாங்க. இது என்னோட கடமைங்க, நான் எப்படிங்க இதுலேருந்து விலக முடியும்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி பசங்களை நான் என்றைக்கும் ஒரு செகண்டு கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் கவலை இல்லை. அப்பா சுடர் எதுவும் பேசாதீங்கப்பா, சுடர் தான்ப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தா. அது மட்டும் இல்லாமல் அவங்க காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போடான்னு இருந்தப்ப 3 பேரை வந்து டிஷும் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ரொம்ப தேங்க்ஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசங்களை வந்து நல்ல விதமாக இருந்துக்கம்மா, அந்த இவனை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம எழில் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம எழில் என்ன தைரியம் இருந்தால் அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான், அவன் வெளியில் இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு எழில் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் அம்மாவை அமுச்சு வச்சுட்டாங்களாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே தூக்கி எறி போட்டுருது. என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனசு உடஞ்சி போய், அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் இருக்கேன்ல, உனக்கு சுடர் இருக்கால, அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்போ கூட பாரு சுடர் இருக்கா அப்படின்னு தான் பேசுகிறான் தவிர மனோகரி தான் உனக்கு அடுத்த அம்மானு எழில் பேசுகிறானா பாருங்கிற மாதிரி தான் கோவத்தில் வந்து பார்க்குறாங்க. அச்சச்சோ இப்போ தேவையில்லாமல் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து அவன் பண்ணிட்டானா, அவன் கேட்டால் 10 லட்ச ரூபா கூட நம்ம இத்தனை நாளாக வந்து கொடுக்கவே இல்லை. இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அபியை எப்போ அவன் அடித்தானோ இனிமேட்டு எழில் வந்து அவனை விட்டு வைக்க மாட்டாப்புல. என்ன பண்ணுறது, சரி இந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்.